கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 13 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான். கார்த்திக் தீபா எபிசோட்லேருந்து ஒரு ப்ரொமோவில் என்ன காமிச்சாங்கன்னா, கார்த்தி வந்துட்டு தீபாவை காப்பாற்றுற மாதிரி காமிச்சாங்க. எப்படின்னா, தீபாவை ரம்யா மரப்பட்டிக்குள்ளே போட்டு அடைப்பாங்க. அடைச்சி அந்த பெரிய மலையிலேருந்து தள்ளி விடுவாங்க. அப்போ தீபா அந்த மரப்பட்டிக்குள்ளேருந்து உருண்டு போய் தண்ணிக்குள்ளே விழ போவாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு டக்குன்னு அந்த பாறைக்கிட்ட காலை வச்சு காப்பாற்றுவார். அந்த மாதிரி தான் ப்ரோமோவில் காமிச்சாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, ரம்யா வந்துட்டு மரப்பட்டிக்குள்ளே உட்காந்த மாதிரியும் கார்த்தி வந்து ரம்யாவை காப்பாற்றின மாதிரியும் காமிச்சாங்க. இதை பார்த்ததோட நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கோம். ரம்யாவை பற்றின உண்மைகளை சீக்கிரம் நம்ம கார்த்தி தெரிஞ்சுப்பார், தீபாவும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை. ஒரு பக்கம் ரம்யா வந்து தியாகியாக மாறிட்டாங்க. தீபாவை காப்பாற்றி தான் குடும்பத்துக்காக பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு அந்த ரம்யா டோட்டலாக அப்படியே தியாகியாக மாறிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கு வந்துட்டு அந்த பெண் சாமியாரை பார்த்துட்டு வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னே ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பருத்தி முட்டை குடோன்குள்ளேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது இந்த ஒரு வாரமாக நடந்த சீன்ஸ் எல்லாமே. இந்த ஒரு வாரம் நடந்த சீன் எதுவுமே வந்து நம்ம தீபாவுக்கு ஞாபகமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே வந்து டென்ஷன் கலப்பினது மட்டும்தான் மிச்சமே. ஸோ எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திகிட்ட தீபா சொல்கிறாங்க, அத்தைக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்தேன். கடைசியில் இந்த பரிகாரத்தை ரம்யா செஞ்சிட்டாலே, இதனால அத்தைக்கு ஏதாவது ஆகும்னு ரொம்ப பயமாக இருக்குது கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, தீபா இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை எதுக்கு வந்து நீங்கள் நம்புறீங்க? இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்காக நான் உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கேன் சார் அப்படின்னு தீபா சொல்ல, அப்போ கார்த்தி தீபாவோட கண்ணீரை தொடச்சி விடுறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் இந்த அம்மன் கோவிலுக்கு போகணும், என்னை கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அம்மன் கோவிலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. அப்போ தாங்க பல விஷயங்கள் நடக்குது. இந்த ரம்யா வந்துட்டு சொம்பில் ஒரு மருந்தை கலந்து தீபாட்ட கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அம்மன் டக்குன்னு அந்த சொம்பை வாங்கி குடிச்சிடுறாங்க. அவங்க குடிக்கும் பொழுது அந்த ரம்யா கலந்த அப்படி விஷமும் ரம்யாவோட தொண்டையில் இறங்குது. ரம்யா அப்படியே பதறி போய் அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா போயிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு நேராக வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு விடுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ரம்யா கொடுத்த அந்த மருந்தை காமிச்சு, இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க எனக்கு இதை கலந்து கொடுத்துட்டாங்க, என் தொண்டை வந்து கிளியர் ஆகணும், அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு. உடனே அந்த மெடிக்கல் ஷாப்லேருந்து ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. அது கொடுத்ததோட ரம்யா அதை ஜூஸில் கலந்து குடிக்கிறாங்க. அப்போ மெடிக்கல் ஷாப்பில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாட்ட, அப்பா நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்தேன், அதனால தான்ப்பா 2 நாளாக வீட்டுக்கு வரல அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லாமல் போகாதம்மா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா எதுக்காக தெரியுமா போனேன், தீபா இருக்கால, அவள் யாருக்குமே தெரியாமல் பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி சாமியாரை கூட்டிக்கிட்டு செங்கல்பட்டில் உள்ள ஒரு பெரிய காட்டுப்பகுதியான மலைப்பகுதிக்கு போயிட்டான் அப்படின்னு. இது கேட்டுத்தட்ட அவர் சொல்கிறாரு, எதுக்குமா அவன் பரிகாரம் செய்ய போகிறா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா அது வந்து அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை இல்லை, அதனால இந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. நான் எப்படியும் அவளை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டேன். போனதோட அவளை பார்த்ததோட ஷாக் ஆகிட்டேன். அவகிட்ட கன்வின்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாம் செய்யாத, செஞ்சால் உன் உயிருக்கு கூட ஆபத்து வரும் அப்படின்னு நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். ஆனால் அவள் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இந்த பரிகாரத்தை நான் கண்டிப்பாக செய்வேன், யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு என்னை ரொம்ப பேசினான். அதான் வேறு வழியே இல்லாமல் நான் அந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவளும் சரி அப்படின்னு சொன்னான். உடனே நான் அந்த பரிகாரத்தை செஞ்சேன். அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னோட கயிறையே விட்டுட்டா. நான் தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போக பார்த்தேன். நல்ல வேளை அந்த நேரம் கார்த்தி வந்து என் உயிரையே காப்பாற்றிட்டார் அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீயும் படித்த நீ தானே, உன்னை யார் இந்த பரிகாரத்தை செய்ய சொன்னது, உனக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா என்னால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்க,
அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா கார்த்தியோட குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கார்த்தியை காதலிச்சதுனால தானே நீ அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ உதவி பண்ணுற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் உண்மையாகவே தீபா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளுக்காக நான் உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்ட அவரும், நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்க, நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போய் இருந்தா நீ ரொம்ப கொடுத்து வச்சவளாக இருந்திருப்ப அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா நீங்கள் சொன்னாலும் சொல்லலாட்டும், நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு ஒரு நாள் மருமகளாக தான் போக போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னைய சந்தோஷமாக வாழ்த்து அனுப்புவீங்க அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அதே நேரத்தில் ரம்யாவும் நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்கே போனதோட டாக்டர் சொல்கிறாரு, நர்ஸ் வந்துட்டு நேராக அபிராமி வந்து கை அசைச்சாங்க, கண்ணீர் விட்டாங்க அப்படிங்கிறத போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்ல, டாக்டர் எல்லாருமே அவசரமாக வந்து அபிராமியை பார்க்குறாங்க. அபிராமியை செக் பண்ணுறாங்க. அபிராமிக்கு நார்மலாக வந்து இதய துடிப்பு இருக்குது. அந்த மிஷின் இல்லாமையே நார்மலாக உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்ததோட நர்ஸ் கேட்குறாங்க, சார் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சார் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் மேடத்தோட உடம்புல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இவங்க அபாயக்கட்டத்துலேருந்து தாண்டிட்டாங்க. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் இவங்க டோட்டலாக க்யூர் ஆகிடுவாங்க. இதை நினைக்கும் பொழுதே ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, இதை கேட்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்குது சார். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்டே சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சன்ஸ் தான் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைச்சாலும் இந்த மேடத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராடினாங்க. அவங்கக்கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு டாக்டரும், ஆமாம்மா நான் வெளியில் போனதோட அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு டாக்டர் வெளியில் வராங்க. டாக்டர் வெளியில் வந்துட்டு நேராக கார்த்தி அருணாச்சலம் எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாருமே அந்த இடத்துல நிற்க, அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, கார்த்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, அபிராமி எதுவும் ஆபத்தான நிலைமையில் இல்லை டாக்டர் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி மேடத்தோட உடம்புல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கடவுளே எங்கள் அத்தையை நீங்கள் தான் முழுசாக காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னா எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இது மாதிரி அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. ஒரு 1 or 2 வீக்ஸில் அவங்க வந்து டோட்டலாக க்யூர் ஆகிடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி கொஞ்சம் மனசளவில் நிம்மதியாகிறாரு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, அபிராமி நாச்சியா சீக்கிரம் உனக்கு சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அருணாச்சலம் ஐயா, நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு வந்துட்டு சரியாகிடும். இன்னும் 1 or 2 வீக்ஸில் நீங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலாம். இப்போதைக்கு மேடத்தை வந்து அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம அருணாச்சலமும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்பாடா நான் செஞ்ச பரிகாரம் வீண் போகலை அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, என்னம்மா சொன்ன பரிகாரமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, அபிராமி அத்தைக்காக நான் பரிகாரம் செஞ்சேன் அப்படின்னு. இது கேட்டதோட அருணாச்சலம் சொல்கிறாரு, நீ எதுக்காகம்மா பரிகாரம் செய்ய போகிற, என்ன பரிகாரம் செஞ்ச அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இது மாதிரி நீரில் மிதக்கிற ஒரு பரிகாரத்தை செஞ்சால் அபிராமி அம்மாவுக்கு சீக்கிரம் சரியாகிரும்னு சொன்னாங்க. அதான் அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நான் நேற்று போனேன். நேற்று அந்த பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சுட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு, ரொம்ப நன்றிம்மா, நீ யாருன்னே தெரியாது, தீபாவோட ஃப்ரெண்டு மட்டும்தான். ஆனால் தீபாவோட அத்தைக்காக நீ இவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா அடிக்கடி உங்கள் அம்மாவை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதனால தான் அவங்கள என்னுடைய அத்தையாக நினச்சி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு. ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நடந்த விஷயத்தை அவங்க சைடுக்கு சாதகமாக்கிட்டாங்க. ரம்யாவோட திட்டம் என்னென்னா, குடும்பத்தில் உள்ள பாதி பேரை அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்தால் கார்த்தியையும் அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் ரம்யா அந்த ஒரு திட்டத்தையே பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு நம்ம கார்த்தி வந்துட்டு ரம்யா சொன்னதை கேட்டுட்டு மனசுக்குள்ளே சந்தேகப்படுறாரு. ரம்யா கிட்ட கண்டிப்பாக ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, ரம்யா கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக ஏமாத்துறாங்கன்னு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தான் கார்த்தி ரம்யாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கார்த்தி ஆல்ரெடி நட்சத்திர விஷயத்தில் என்ன பண்ணார், அந்த ரூபா விஷயத்தில் என்ன பண்ணார், எடுத்த உடனே அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாமல் அவர் கரெக்டாக
எல்லா விஷயத்தையுமே கலெக்ட் பண்ணி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டாந்து வச்சு நிரூபித்தவரே நம்ம கார்த்தி. அதனால தான் கார்த்தி சைலண்ட்டாக அந்த ரம்யா பற்றின விஷயங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த ரம்யாவை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நம்ம கார்த்தி மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிளானோட தான் இருப்பார். பார்க்கும் பொழுது அப்படி தான் தெரியுது. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, தம்பி நானும் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், தீபா எங்கே தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா வந்து கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதனால் அவங்கள கோவிலில் ட்ரா பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, அத்தை கண்முழிச்சதில் கண்டிப்பாக தீபா தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. அவள் தான் வந்துட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தா அத்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிட்டுன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அவளை கோயிலேருந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அருணாச்சலத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் 2-3 நாளாக சாப்பிடாமல் இருப்பீங்க, நீங்கள் வாங்க ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, ரம்யா சொல்கிறது சரிதான், நீங்கள் சுத்தமாக 1 வாரமாக ஒழுங்காகவே சாப்பிடாமல் இருக்கீங்க, போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலமும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் அங்கே வந்துட்டு சமைச்சு தரேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அக்கா, அதெல்லாம் வேண்டாம், நான் வந்துட்டு வீட்டில் ஆல்ரெடி செல்லம்மாவை சமைக்க சொல்லிட்டேன், அவள் இன்னரும் எல்லாமே சமைச்சு வச்சுருப்பா, நான் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்து அழைச்சிட்டு வரேன், இல்லைன்னா நானே எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, நீனே போய் எடுத்துகிட்டு வா, மாமாவுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நேராக வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் சொல்கிறாரு, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காள்ல அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, தீபாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு. அருணாச்சலம் சொல்கிறாரு, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ரம்யா வந்துட்டு அபிராமிக்காக பரிகாரம் செஞ்சாலா அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா என்ன நடந்துச்சுன்னு தெரியல மாமா, நம்ம ரம்யா கிட்ட முழுசாக கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இல்லை இந்த காலத்தில் ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்க வேண்டிக்கிட்டு பரிகாரம் செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் ரம்யா யாருன்னே தெரியல, தீபாவோட ஃப்ரெண்டு தான் ரம்யா, அவள் வந்து அபிராமிக்காக இந்த உயிர் போகிற அளவுக்கு பரிகாரத்தை செஞ்சா அப்படிங்கிறத கேட்கும் பொழுது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அருணாச்சலம் சொல்கிறாரு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த பரிகாரத்தை ரம்யா செஞ்சு முடிச்சதுனால தான் அபிராமிக்கு நல்லபடியாக வந்துட்டு அப்படின்ட்டு ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்கால அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, எனக்குமே அதாம்மா தோணுது, இன்னைக்கு ரம்யா செஞ்ச பரிகாரம் தான் அபிராமி உயிரை காப்பாற்றிருக்கோன்னு தோணுது. ஏன்னா இத்தனை நாளும் அபிராமியோட உடம்புல எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஆனால் ரம்யா எப்போ இந்த பரிகாரம் செஞ்சேன்னு சொன்னாலோ அப்போ தான் அபிராமிக்கு உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி எனக்கே ஒரு வைப்பு அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, சரிங்க மாமா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அதான் அத்தைக்கு சரியாயிட்டு இல்லை, ரம்யா சாப்பாடு கொண்டு வருவா, அதை சாப்பிட்லாம் அப்படின்னு. இது கேட்ட நம்ம அருணாச்சலமும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா கோவிலில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி அங்கேருந்து போயிட்டு தீபாவை பார்க்குறாரு. தீபா மனமுருகி பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி பார்க்குறாரு. அப்போ பெண் சாமியார் நேராக கார்த்தி பக்கத்தில் போய் நின்று, அங்கே என்ன நடக்குது, தான் அம்மாவோட உயிரை காப்பாற்றினது நான் தான் அப்படின்னு ஒருத்தர் கர்வத்தோடு நிற்கிறாளா அப்படின்னு. அப்போ கார்த்தி பெண் சாமியாரை பார்க்க, அப்போ அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்கள் அம்மா இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அது நிற்கிறாளே உன் பொண்டாட்டி தீபா, அவள் மட்டும்தான். அவள் இன்றைக்கி பாடி அம்மனோட மனசையே மனம் குளிர வச்சுருக்கா, அதனால தான் இன்றைக்கி உங்கள் அம்மா சரியாக இருக்காங்க. இத்தனை நாளும் அபாய கட்டத்தில் இருந்தவங்க இன்றைக்கி நல்லபடியாக திரும்பி வந்திருக்காங்கன்னா காரணம் யார், உன் பொண்டாட்டி தீபா தான். மற்றவங்க யார் சொல்கிறதையும் நம்பாத, உனக்கு எதிர்க்க பெரிய திரை இருக்குது, அது முதல்ல விளக்கு அப்படின்னு சொல்ல கார்த்தி குழம்பி போய் நிற்கிறாரு. அப்போ கார்த்தி அங்கேருந்து போயிட்டு நேராக தீபா பக்கத்தில் போய் நிற்கிறாரு. தீபா பாட்டு பாடி முடிச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி நேராக தீபாவை பார்த்து தீபா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா நேராக கார்த்தியை பார்த்து, எனக்கு அத்தையை பார்க்க வரதில் கொஞ்சம் கூட தைரியமே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா ஏன் தீபா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என்னால் பரிகாரத்தை நல்லபடியாக முடிக்க முடியலை கார்த்திக் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, நீ பரிகாரத்தை
முடிக்க முடியலைன்னாலும் அங்கே நீ பாட்டு பாடினதை பார்த்துட்டு அம்மன் மனசு இறங்கிட்டாங்க. அங்கே அம்மாவுக்கு உடம்புல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அபாய கட்டத்துலேருந்து தாண்டிட்டாங்க அப்படின்னு டாக்டர் வெளியில் வந்து சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தீபாவுக்கு எல்லையெல்லாம் சந்தோஷம். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, நீ இங்கே பாட்டு பாடினதை பார்த்துட்டு அம்மன் மனம் குளிர்ந்துட்டாங்க, அம்மா வந்து அபாய கட்டத்துலேருந்து தாண்டிட்டாங்க தீபா அப்படின்னு. இது கேட்டதோட தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னங்க நான் இப்போவே அத்தையை பார்க்கணும், போகலாமா அப்படின்னு கேட்க, கார்த்தியும் வா தீபா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக வீட்டுக்கு போயிட்டு செல்லம்மாவை சமைக்க சொல்லி பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, என்னம்மா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிற, தீபா மாமியாரை பார்க்க போறியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா அத்தையை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன அத்தையா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசமாக இருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா ஒரு காலத்தில் நான் அந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக போக வேண்டியவ, ஆனால் சூழ்நிலையால் நான் வந்துட்டு கார்த்தின்னு தெரியாமல் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாக போயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக இதே தானே பண்ணியிருப்பேன். இது மாதிரி அபிராமி அம்மாவுக்காக நான் வந்துட்டு பரிகாரம் பண்ணேன். அடுத்ததாக வந்துட்டு அவங்க யாருமே சாப்பிடாமல் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ரம்யா கேட்க, அப்போ அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறதும் சரிதாம்மா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உனக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள் தான். இங்கே பாரு, நீ கவலைப்படாத, சீக்கிரம் அபிராமிக்கு சரியாகும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதான்ப்பா நானும் எதிர்பார்க்குறேன், சீக்கிரம் அபிராமி மேடத்துக்கு சரியாகணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சீக்கிரம் சரியானதான் அவங்க உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நீனும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பேன், அதுதான் வேணும் அப்படின்னு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நான் சாப்பாடெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டேன், இனிமேல் எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் மிச்சம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் வரல, அபிராமிக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து பார்க்குறேன். இப்போ பார்க்குறதுக்கு சங்கடமாக இருக்குது, ஏன்னா அவங்க பையனை தானே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு உன்னை பார்க்க வந்தாங்க, ஆனால் நான் வேணான்னு சொல்லி தடுத்துட்டேன்னு அப்பையிலேருந்தே எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அந்த வீட்டுக்கு போனாலே அந்த வீட்டில் நீ மகாராணி மாதிரி இருந்திருக்க வேண்டியவ, அந்த இடத்துல தீபா இருக்காளே அப்படின்னு எனக்கு ஒரு நெருடல் ரொம்ப நாளாக இருக்குமா, அதனால கண்டிப்பாக நீ கூப்பிட்ட இடத்துக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல ரம்யாவும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க, அப்பா நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போயிட்டேன்னா கண்டிப்பாக யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அந்த வீட்டில் நீங்கள் நினச்ச மாதிரி நான் மகாராணியாக இருப்பேன், நீங்களும் என்னை வந்துட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே நம்ம தீபா வந்துட்டு கார்த்தியை வந்து கூட்டிகிட்டு வராரு. நம்ம தீபா நேராக ஹாஸ்பிட்டல் வந்ததோட மீனாட்சி போய் கேட்குறாங்க, தீபா நீ எங்கே தான் போயிருந்த அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாட்சி கிட்ட, அக்கா நான் கோயிலில் தான் இருந்தேன், நான் இப்போ அத்தையை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சியும் சரி வா தீபா, அத்தை வந்துட்டு அபாய கட்டத்துலேருந்து தாண்டிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க, அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வந்து அத்தையை பாரு அப்படின்னு சொல்ல தீபா எல்லாருமே சேர்ந்து போயிட்டு அபிராமியை பார்க்குறாங்க. அபிராமி வந்துட்டு லைட்டாக கண் முழிக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா நேராக அபிராமியோட கையை பிடிச்சி, அத்தை நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா நேராக அவங்க அபிராமியை பார்த்து, அத்தை உங்கள் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு, உங்களுக்கு குண்டடி பட்டுட்டுன்னு தெரிஞ்சதோட அவர் மனசு உடஞ்சி போயிட்டார் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமத்தை இது மாதிரி உங்களுக்கு உடம்பு முடியலன்னு தீபா ஒரு பெரிய தியாகத்தையே பண்ணியிருக்கா அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை கார்த்திக் கட்டின தாலியை அவள் கைட்டி வச்சிருக்கா, இனிமேல் நீங்கள் வந்துட்டு அந்த தாலியை கொடுத்தாதான் அவள் அந்த தாலியை கழுத்தில் ஏற்றுப்பேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு இருக்கா, நீங்கள் சீக்கிரம் உடம்பு குணமாகி வாங்கத்த, தீபா கார்த்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, தீபா எனக்காக நீ அதை பண்ணியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமத்தை நான் தாலியை கட்டி வச்சுட்டேன், இதுக்கப்புறம் நடக்க போகிற கல்யாணம் தான் வந்துட்டு
முழுமையான கல்யாணமா உங்கள் ஆசீர்வாதத்தோட நிறைவே பெறணும் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வந்துட்டு உங்களுக்காக ஒரு பெரிய பரிகாரத்தை செஞ்சேன் அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன பரிகாரமாக செஞ்சேன் அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, நீரில் மிதக்கிற பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சால் கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து வரும், இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் உங்களுக்காக அந்த பரிகாரத்தை செஞ்சேன். பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதோட தான் உங்களுக்கு உடம்பு கனமாகிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, இந்த காலத்துலேயும் இன்னொருத்தவங்களுக்காக யோசிக்கிற ஆளை நான் பார்த்ததே கிடையாது. நீ எனக்காக யோசித்து நீ முடிவு பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது நினைக்கும் பொழுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறத கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்களும் எனக்கு ஒரு அத்தை மாதிரி தான், அதனால தான் உங்களுக்காக நான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் யாருமே சாப்பிடாம இருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரம்யா சொன்னதை கேட்டுட்டு மீனாட்சியும் அருணாச்சலமும் சரின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட உட்கார்றாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற போகிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ரம்யா கூட நான் சாப்பாடு பரிமாறுறேன், உனக்கே இந்த கஷ்டமான வேலை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா இவங்க எல்லாருமே என் குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி தானே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல எந்த தப்பு இருக்குது, நானே சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தீபா ஓரமாக நிற்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி போயிட்டு நேராக தீபாட்ட, தீபா எனக்கு என்னமோ லைட்டாக இந்த ரம்யா மேலே டவுட்டாக இருக்குது, உனக்கு டவுட்டாக இருக்கா இல்லையா தீபா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, ரம்யா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் மேலே நான் சந்தேகப்பட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கூட்டிக்கிட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு மீனாட்சி தனியாக போகிறாங்க. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, அக்கா என்னாச்சு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா இது மாதிரி ரம்யா இருக்கால்ல, அவள் தான் அந்த பரிகாரத்தை செஞ்சாளா, அவள் செய்யும் பொழுது நீ எங்கே இருந்த அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறத அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, நான் தான் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு நினச்சி கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெண் சாமியார் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க, நேராக வந்துட்டு ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அம்மனை பார்த்து என் கையை பிடிச்சாங்க, என் கையை பிடிச்சி அழுத்தினாங்க. அப்போ ஏதோ எனக்கு சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்க என் கையில் கயிறை கட்டி விட்டாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் எப்போ கோயிலுக்கு வந்தேன், நான் எப்போ வந்துட்டு ரம்யா கூட பரிகாரம் செய்ய போனேன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு. மீனாட்சி கேட்குறாங்க, உனக்கு எப்படி அந்த பரிகாரத்தை பற்றி தெரியும், உனக்கு எப்படி அந்த சாமியாரை பற்றி தெரியும் அப்படின்னு மீனாட்சி கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னை ரம்யா தான் கூட்டிகிட்டு போனாங்க, நானும் ரம்யாவும் தான் வந்து அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக செங்கல்பட்டு வரைக்கும் போனோம். அங்கே வந்துட்டு சாமியாரை பற்றி ரம்யா தான் சொன்னாங்க, அந்த சாமியார் இந்த பரிகாரத்தை செய்யணும், கண்டிப்பாக செஞ்சால் அத்தை உயிர் பழிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பரிகாரத்தை செய்ய ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ரம்யா வந்துட்டு பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய மலையடி வரத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிவிட்டு நேராக ரம்யா கூட வந்தேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இவ்வளவு நடந்திருக்கு, எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி வந்துட்டு ரம்யா அந்த பரிகாரத்தை செஞ்சுருப்பா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, ரம்யா தான் அந்த பீப்பாய்க்குள்ளே உட்காந்துருக்காங்க, நான் தான் வந்து உட்கார சொன்னேன்னு ரம்யா சொல்கிறா, இது எதுவுமே நடந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எது எப்படியோ இந்த பரிகாரம் ரம்யா தான் செஞ்சா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு உன்னை எல்லாரும் தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ரம்யா என்ன சொன்னான்னா, இது மாதிரி இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நீ தனியாக நின்ன, அப்போ தான் வந்துட்டு தீபா போயிட்டு ரம்யா போயிட்டு உன்னைய தடுத்து இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்கிற, நீ வந்துட்டு ரம்யா கூட பேசியிருக்க, இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்க, சூசைட் பண்ணுவேன்னு சொல்லி ரம்யாவை மிரட்டியிருக்க, அதனால தான் ரம்யா வந்து நான் பரிகாரத்தை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அவள் அந்த பரிகாரத்தை செஞ்சதா வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் உண்மையாக என்ன நடந்துச்சுன்னே தெரியலை ரம்யா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நடந்தது நடந்த மாதிரியே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீ எங்கே போனாலுமே தயவு செஞ்சு என்னையை கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு. அப்போ தீபாவும் சரிக்கா, நான் இனிமேல் என்ன நடந்தாலும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ
அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா தான் என் கூட கடைசி வரைக்கும் இருந்தா. ஆனால் என் கூட இல்லைன்னு எதுக்கு சொல்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி நேராக வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாரு. தீபா வந்துட்டு யார் கூட அப்படி போயிருப்பாங்க? கண்டிப்பாக தீபாவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்கான்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனால் யார் இருக்கான்னு தெரியல. தீபாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் கடைசி நேரத்தில் தீபாவை போயிட்டு காப்பாற்றினதா சொன்னீங்க, ஆனால் தீபாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி அப்போ நான் சொல்கிறத நம்பலையா? தீபா எதுக்காக அப்படி இருந்தான்னு தெரியல. ஒருவேளை அந்த குருஜி வந்துட்டு தீபாவுக்கு ஏதாவது மாத்திரை மாதிரி கலந்து கொடுத்துருக்கலாம்ல. இதனால தீபா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கலாம்ல. தீபாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதபடி மந்திரம் போட்டுருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சந்தேகமாக ரம்யாவை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஒருவேளை கார்த்திக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சோ, அதனால தான் அவன் அப்படி பேசுகிறானோ அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா கிட்ட தீபா வந்து சொல்கிறாங்க, தீபா நீ என் அத்தைக்காக பரிகாரம் செஞ்சுருக்க, இதனால தான் என் அத்தை வந்து இன்றைக்கி கண்முழிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இன்றைக்கி உன் அத்தை கண்முழிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நீ தானே அந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொன்ன அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் அந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொன்னாலும் அந்த பரிகாரத்தை செஞ்சது நீ தானே. நீ செஞ்சதுனால தான் இன்றைக்கி என் அத்தையும் வந்து உயிரோடு திரும்பி வந்திருக்காங்க. டாக்டர் சொன்னதை கேட்டியா? அத்தை வந்துட்டு நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க. இனிமேல் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லும் பொழுது எனக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும் போல இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி என் அத்தை உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு நீ தானே காரணம் ரம்யா அப்படின்ட்டு கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க. அப்போ ரம்யா, ஓ சரி பரவாயில்ல தீபா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. ரம்யா போயிட்டு யோசிக்கிறாங்க, இந்த தீபாவை எப்படியாவது தீர்த்துக்கிடலான்னு பார்த்தா அவள் எல்லாத்துலேயும் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா நேராக சேகருக்கு கால் பண்ண சேகர் சொல்கிறாரு, என்ன மேடம் திரும்பி எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? அன்றைக்கி அந்த லேடி அப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏதோ பேய் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு வர்றதே பெரிய விஷயமாயிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே என் தலையே எரிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் மறுபடியும் அந்த தீபம் நேரத்து கூட கோத்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு சாதாரண பொண்ணெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ தெய்வீக சக்தி இருக்குது. அதனால தான் அந்த பொண்ணு அவ்வளோ சுலபமாக அந்த பெரிய பரிகாரத்துலேருந்து தப்பிச்சிட்டா. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு அப்படின்னு, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண ஆளெல்லாம் கிடையாது மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் தீபா புராணத்தை கேட்குறதுக்காகலாம் கால் பண்ணலை. அவளை மறுபடியும் தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அவள் இந்த பரிகாரத்துல எல்லாம் நல்ல நம்பிக்கையாக இருக்கா. இந்த பக்கம் இந்த அபிராமி கண்முழிச்சத்தோட அந்த தாலியை வந்துட்டு கார்த்திகையில் கொடுத்து தான் கழுத்தில் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா. தீபா கழுத்துலேருந்து இறங்கின தாலி மறுபடியும் தீபா கழுத்துக்கு ஏறக்கூடாது. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. ஸோ அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி வந்து ரொம்ப அமைதியாக இருக்காருன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டத்தோடு தான் கார்த்தி இருக்கார். ஏன்னா ஏற்கனவே அந்த ரூபா விஷயத்துலையும் அப்படித்தான். ரூபா பாட்டு பாடலைன்னு கார்த்திக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்காம அந்த ரூபா எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நிரூபித்தார் நம்ம ஹீரோ கார்த்தி. அண்ட் அதுக்கடுத்ததாக இப்போ நட்சத்திரா என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ரொம்ப அபிராமியை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. அப்பையும் அப்படி தான் கார்த்தி வந்துட்டு நட்சத்திராவை வந்து ஆதரத்தோடு நிரூபித்தார். நட்சத்திரோட அம்மா அப்பா ஃபேக்கு அப்படின்னு சொல்லி நிறையவே நிரூபித்தார் அபிராமிக்கிட்ட. அதுக்கப்புறம் ரியா விஷயத்துலையும் அதே மாதிரி தான் கார்த்தி வந்து பொறுமையாக இருந்து அந்த ரியா எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நிரூபித்தார். இப்போ இந்த ரம்யா விஷயத்தில் அதே தான் நடக்க போகுது. ரம்யா எப்படிப்பட்டவ அப்படின்னு கார்த்தி பொறுமையாக கண்டிப்பாக நிரூபிப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் ஒரே ஒரு மேல் வில்லன் மட்டும்தான் இந்த எபிசோடுக்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யாருமே வரவே இல்லை. இதே மாதிரி பொண்ணுங்களையே வந்து ஒரே வில்லிகளாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது.
கேர்ள்ஸுனாலே வில்லியா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரியே தான் இருக்குது. ஸோ அப்கமிங் எபிசோடில் ஒரு பாய் வில்லனை நம்ம கார்த்திக்கு எதிராக நிற்க வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கார்த்தியோட அந்த ஹீரோயிசம்லாம் செம மாசாக நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதிகமாக கமெண்ட் பண்ணும் பொழுது பொண்ணுங்களையே அதிகமாக வில்லியாக இறக்காமல் மெயிலையும் வில்லனாக கொஞ்சம் இறக்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.